சார் அக்னி சார் என்ன வியூ வச்சிருக்காரு இபிஎஸ்? பாஜகவை வைத்து ஓபிஎஸ்ஐ வந்து இன்னும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நடத்தணுங்கிறது தான் இபிஎஸ்னுடைய வியூகமாக இருக்கா? அனைவருக்கும் வணக்கம். அதாவது சார், பாஜகவை வைத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் யாரெல்லாம் ஓரங்கட்ட போறீங்க அப்படின்ற நிலைப்பாடெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார். செய்கின்ற பிள்ளை தான் செல்ல பிள்ளை. அது நாடாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், நிறுவனமாக இருக்கட்டும், எல்லாமே. ஆகவே இங்கே யாரையும் எதிர்பார்த்து இந்த இயக்கத்தை, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய திரு ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ், அது மாதிரி டிடிவி தினகரன், சசிகலாம்மா, இவங்க எல்லாருமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் அல்ல. ஆகவே புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் இவர்கள் அடையாளம் காட்டப்பட்டு அவர்கள் இறந்ததற்கு பிறகு இந்த 2 பேரா இருந்தாங்க. புரட்சித் தலைவர் இறந்த போது 2 பேர் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அந்த பிரச்சனையை வழக்குகளாக இது பண்ணாங்க. தேர்தல் களத்துல போய் சந்தித்தாங்க. ஆகையினால ஜானகி அம்மாவுக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் தான் போட்டியாக இருந்தது. ஆகவே அந்த 2 பேரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மேல பற்று கொண்டதனால் அவர்கள் விட்டு கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்து போனதற்கு பிறகு மிகப்பெரிய வழக்குகளை தொடுத்தது யார்? எடப்பாடியார் தொடுத்தார். முதலில் ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லி நீங்கள் தான் உங்களை அரவணைத்துக் கொண்டு ஒரு கட்சியை நீங்க தான் பண்ணிருக்கணும். ஆனால் ஆவடி ஆணையரகத்துல போய் புகார் கொடுத்தது யாரு? நீதிமன்றத்துல வழக்கு சூழ்ச்சி பண்ணது என்ன நினைச்சுங்கிறது இப்ப சார் சொல்றதுபடி பார்த்தா, இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்கியமே. கருடன் எங்க இருக்கிறாரோ அதுதான். 2021 எலெக்ஷன்ல என்ன ஆச்சு? முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான் விட்டு கொடுத்தோம். எடப்பாடி பழனிசாமி தானே முதலமைச்சர் வேட்பாளர். பேசி விட்டு கொடுத்தார்ல ஓபிஎஸ். நான் கேட்கிறேன், அரசியலில் விட்டு கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய நோக்கம் என்ன? நீங்க தானே ஒருங்கிணைப்பாளர், விட்டு கொடுத்திருக்க கூடாதுல. அப்ப ஏன்னா ஏன் அப்ப விட்டு கொடுத்தீங்க? நீங்க முதலமைச்சர் வேட்பாளரா இருந்து கட்சியை வந்து ஜெயிச்சு கொடுத்தீங்க. கட்சியின் நலன் முக்கியம், மீண்டும் ஒரு பிரிவு பிளவு வந்து விடக்கூடாது. எனவே தான் அவர் இந்த முடிவு எடுத்தார். ரைட். இப்ப நாம அப்படியே அந்த கணக்கே வச்சுக்கிறோம். எலெக்ஷன் டைம்ல ஜெயிச்சு கொடுப்பீங்க, மீண்டும் ஆட்சி அமைக்கலாம் 3வது முறை அப்படிங்கிற தாட் இருந்திருக்குல. தேர்தல் நேரத்தில் நீங்க வெற்றி ஜெயிச்சு கொடுப்பீங்கன்னு கேக்குறீங்கல்ல. ஒருங்கிணைப்பாளராக இருந்து தென் தமிழகத்தில் இருந்து எத்தனை பேர் ஜெயிச்சு கொடுத்தீங்க நீங்க? அதனாலதான் சட்டியில் இருந்தா தான் அகப்பையில வரும். அதனாலதான் நீங்கள் அவருக்கு விட்டு கொடுத்தீர்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டிங்க வந்தாச்சு சார். இன்னைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றாங்க என்னன்னா, அமமுகவினுடைய தொண்டர்கள் உண்மையிலே நல்லவர்கள், ஆனால் தலைவர் எடுக்கக்கூடிய முடிவுதான் சற்று யோசிக்க வேண்டியதா இருக்கு. என்ன சொன்னாரு? நான் உயிர் உள்ளவரை, எடப்பாடி பழனிசாமியாவது 2026 வரைக்கும் தான் சொன்னார். அவர் உயிர் உள்ளவரை நான் பாஜகவில் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனா நான் தான் இப்ப சீனியர்ங்கிறார். ஆக எது முரண்பாடு? ஆக இங்க அமமுகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளரை அமித்ஷா அவர்கள் தீர்மானிக்கலாம். அதிமுகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அமித்ஷா தீர்மானிக்க முடியும். பதில் இன்னும் இல்லாமே தான் இருக்கு. அதுக்கு என்ன பதில் இருக்குது? அதுவே தவறு. முதல்ல இங்க தமிழ்நாட்டில் 2 கட்சிகளுக்கு தான் இங்க போட்டி நடக்க போறது. சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான். ஏற்கனவே இதே பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சுச்சு. அப்போது என்ன நடந்துச்சு? வெறும் 3% வித்தியாசம். இப்ப திமுகவினுடைய அராஜகங்கள், அட்டூழியங்கள், அவங்க 10 வருஷம் வந்து சாப்பிடாம ஒருத்தர் ஒரே வருஷம் சாப்பிட்டது மாதிரி எல்லாம் திண்டி ஏப்ப விட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இங்க பேசுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எது நாங்க அங்க கட்சி தலைவரை போய் பார்த்ததெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது கரெக்ட் இல்ல, தெளிவுபடுத்துறாருல சார். அதை நோக்கி மட்டுமே வந்து அரசியல் படுத்துறீங்கல்ல. 2026 ஜெயலலிதா அவர்கள் பெயரில் தான் ஆட்சி அமையும். தம்பி கேள்விக்கு ஒரு சின்ன பதில். அதாவது தென் மாவட்டங்கள்ல ஏன் பிரதிநிதித்துவமே இல்ல, தென் மாவட்டங்கள்ல ஏன் வருது தோல்வி தொடர்ச்சி முடியலன்னு கேட்கிறாரு. பொறுப்பேற்க வேண்டியது யார்? 10.5% அந்த இடஒதுக்கீடு வேண்டாம், இப்ப தேர்தல் முடிந்தோடனே செய்யலாம் அப்படிங்கிறார். வட மாவட்டம், மேற்கு மாவட்டத்தில் வன்னியர் வாக்குகளை கருதி திரு எடப்பாடி எடுத்த முடிவு. தென் மாவட்டங்கள்ல 106 சமுதாயம் அதிமுகவுக்கு எதிராக போனதுங்கிறது தம்பிக்கு நல்லாவே அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறார் இபிஎஸ். ஆகவே இன்னைக்கு இப்ப இதை கேட்கிறாங்களே, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10.5% சொன்னாருன்னு சொல்றாங்களே. திமுக சொல்லுச்சே நாங்கள் 15% வன்னிய பெருங்குடி மக்களுக்கு கொடுப்போம்னு சொன்னாங்களே. அதுக்கான ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு, ஒரு நபர் ஆணையம்லாம் அமைக்கப்பட்டிருக்குல்ல. ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. எத்தனை வருஷத்துக்கு?
எப்ப பிறகு எதுக்கு நீங்க 4.5 வருஷம் ஆச்சு? ஏன் வந்து நீங்க வந்து உச்ச நீதிமன்றத்துல போய் அம்பாசங்கர் கமிஷனர் கொடுத்தீங்க? அதெல்லாம் நீங்க கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஆகவே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஆரம்பிச்ச கட்சி அது அண்ணா அறிவாலயம், அறிவு ஆலயமாகத்தான் அண்ணா பார்த்தார். இன்றைக்கு அடிமைகளின் ஆலயமா தானே நீங்க மாத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இபிஎஸ்க்காக நாங்க கலைஞருக்கு அடிமை, அடுத்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அடிமை, அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இன்றைக்கு கூட்டணி கட்சிகளும் அப்படித்தானே இருக்குது. தெளிவான விளக்கத்தை கொடுத்துறேன் சார். கூட்டணி கட்சிகள் விமர்சனங்கள் விடுங்க, ஓபிஎஸ் மீது பேசும்போது கட்சிகள் போய் சேரலாம். ஆனால் 3 முறை முதலமைச்சராக உருவாக்கிவிட்ட அண்ணா திமுக இருக்கு எங்கே? தமிழர் பண்பாடு அடிப்படையில் போய் என்ன தமிழர் பண்பாடு விமர்சனத்துக்கு தான் இன்றைய தினம் அறிக்கை மூலமா தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காரு. பிடிஎம் என்ன வந்து கட்டமைக்க முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கான பதில். சார் வார்த்தைகள் என்பது வேற சார், ஆனா உங்கள் செயல்கள் சிலவற்றை உணர்த்துதா இல்லையா? நீங்க ஏன் அங்க போய் பாத்தீங்க? சிலர் ஆதாயம் தேட முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறாங்க. அடேங்கப்பா, அரசியல்ல இருக்கிறவங்க பூரா அன்னை தரசாதான் வச்சுக்கோங்களேன். அரசியல்ல இருக்கிறவங்க எதிர்கட்சி தான் ஆதாயம் தேடுறாங்க, ஆளுங்கட்சி தான் ஆதாயம்னா சீச்சி எங்களுக்கு புளிக்கும் அப்படின்னு ஓடி போயிடுவாங்க பாருங்க. ஆகவே உங்கள் நிலைப்பாடு மாற்றி மாற்றி பேசினால் நான் என்ன கேட்கிறேன் சார், திமுகவை விட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தூக்கி எறிந்தார்ல, அவர் எந்த கோர்ட்ல போய் கேஸ் போட்டாரு? செங்கல்பட்டுல கேஸ் போட்டாரா? இல்லையே. ஆகவே நீங்கள் வழக்கு ஒன்றை தொடுக்கிறீர்கள். நாங்கள் அவருக்குரிய மரியாதை எப்போதும் உண்டு. அம்மையார் காலத்தில் அவர் முதலமைச்சராக இருந்தார், எப்போதும் உண்டு. ஆனால் அந்த இயக்கம் என்பது எந்த கட்சிக்கு எதிராக இருக்கிறதோ அந்த கட்சியோடையே போய் நீங்கள் ஒன்றோடு ஒன்றாக இணைகிறீர்கள் என்றால் கூட்டணி போல இணையல சார். நீங்க தான் அதை வந்து கட்டமைக்க முயற்சி பண்றீங்க. நான் கேக்குறேன், வெளியே நான் வந்து திமுகவோட என்னோட தொண்டர்களை இணைக்கிறேன் சொன்னாரு முதலமைச்சர் அவர்கள். ஒரே இடத்துல மட்டும் ஏன் திரு ஓபிஎஸ் போனார்? காலையில் நடைபெற முடிச்சிட்டீங்களா? அன்றைக்கு இரவே மாலையே 1 மணி நேர சந்திப்பு ஏன்? சரி, நான் சொல்லிட்டேன். உங்க அனுமதியோட ஒரு 30 வினாடி. கலைஞர் அவர்கள் செய்த சாதனை புரியுது. நீங்க முன்னாடி வந்து குறிப்பிட்டீங்க இபிஎஸ் அவர்கள் என்ன வந்து திரு கலைஞர் தொடர்பாக அப்படி பேசுறார் அப்படிங்கிற. ஓபிஎஸ் அவர்கள் வந்து எப்படி வந்து பராசக்தி வசனத்தை சொன்னார், அவங்க அப்பா சொன்னாரு, அதிமுக அவங்க அப்பா சொன்னாரு. அப்ப அவங்க அப்பா அவங்கள முதலமைச்சர் ஆக்கி விட்டாரு. இந்த இயக்கம் தான முதலமைச்சர் ஆக்கி விட்டுச்சு. ஆகவே நீங்க வந்து அதிகார மையத்துல கிரிக்கெட் போட்டி எப்பையும் போய் பாக்குறீங்க. அது மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நீங்கள் உடல்நலை குறைவுக்காக போய் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்த்து, உங்களுடைய வார்த்தை உண்மை என்று புரியும். ஆனால் நீங்கள் என்ன நியாயத்துக்காக போனீங்களா, இல்ல சாவேக்கா கூட போகுமா அல்லது திமுகவோட போயிடுவோமா என்ற நிலைப்பாடு இருந்தால் அப்ப இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா தான் பாஜக நம்மை மீண்டும் வரவழைக்கும், மதிக்கும் என்ற நிலைப்பாடா? எங்க போறோம் நம்ம? ஆகவே இதெல்லாம் அரசியல் நிதர்சனம் சார். நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம எழுத்துக்களாலே எழுதி காட்டிக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் சில செயல்கள் உங்களை காட்டி கொடுக்கும், உங்களை வழி நடத்தும். உலகம் பார்க்கிற பார்வை மாறுமா இல்லையா? அப்படித்தானே இன்னைக்கு மாறி போச்சு. அந்த தப்பை செஞ்சிருக்கலாமா? இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து தலைமையில் இருந்து வெளியேற்றினதுக்கு பிறகு கூட்டணி வருது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து இபிஎஸ் வந்து முடிவு செஞ்சுட்டு தான் கூட்டணிக்குள்ள வராரு. அதே மாதிரி தான் ஓபிஎஸ் நீங்க வெளியே அமைச்சிருங்க, நான் வந்து இன்னும் உங்களுக்கு சவுத்துல வந்து இன்னும் நான் ஸ்ட்ராங்கான வேலையை செஞ்சு தரேன் அப்படின்னு ஏதாவது அந்த இடத்துல நீங்க வந்து அந்த கேள்வியை நான் மறுக்கிறேன். அண்ணாமலை அவர்களை முன்னாள் பாஜக தலைவரை முடிவு செய்து விட்டுத்தான் அது எடப்பாடி பழனிசாமி அவர் முடிவெடுக்கல. இல்ல எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா தெரிஞ்சதெல்லாம் பொய். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாத்துறது தானே. ஆகவே அதன் அடிப்படையில் அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள். அதற்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை. நீங்களா வெளியில ஒரு கருத்து சொல்லலாம், ஆனால் அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கிறேன். எந்த ஊடகத்துல அல்லது எழுத்து ஊடகத்துல வந்திருக்குதா? இல்லையே. ஆக இல்லாததை கட்டிவிட நீங்க இவங்க அதேதான் ஓபிஎஸ் வந்து ஸ்டாலின் அவர்களுடன் சேர்ந்து கூட்டணி அமைக்கிறார்களே பார்த்தார்களே. காலையில் நடைபயணம், மாலையில் சந்திப்பு, நோக்கம் என்ன இல்லையா? அது கூட்டணிக்கான முன்னெடுப்புங்கிறத நீங்க கட்டமைக்க முயற்சி பண்றீங்க. நான் கூட்டணி நான் சொல்லவே இல்லை சொன்னீங்க. ஆனால் பாரதிய ஜனதாவினுடைய இந்திய நாட்டினுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் என் கடிதத்தை நிராகரித்து விட்டார். நான் தொடர்ந்து ராமேஸ்வரத்துக்கும் கேட்டேன், அது மாதிரி இங்கேயும் கேட்டேன், மறுத்து விட்டார்கள். ஆகவே என் நிலை இன்றைக்கு எதை சொல்லுதுன்னு கேட்டா, ஒருவேளை நாம திமுக கிட்ட போயிட்டோம்னா இப்ப அந்த வேற இது
நம்மளை கூப்பிடுவாங்களோ மதிப்பாங்களோ என்று கூட போயிருக்கலாம். அதை தடுக்க நான் முயற்சி பண்ணேங்கிறதும் நயினார் அவர்கள் வந்து தன்னுடைய பேட்டில குறிப்பிட்டார். அதற்கு பிறகு ஆனால் நீங்கள் ஒரு பந்தை அடித்து விட்டு இல்ல திரும்ப வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. ஒரு பந்தை அடித்ததே தவறு. நீங்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்களை உடல்நல குறைவுக்காக பார்த்தீர்கள் என்றால் அது நாட்டிற்கு நன்மை. நாட்டினுடைய முதலமைச்சரும் முன்னாள் முதலமைச்சரும் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்ற கொள்கையில் இருப்பவன் நான். ஓகே அக்னி சார், காலம் வந்து பாடம் கற்பிக்கும். ஜெயலலிதா அவர்கள் அதே போல எம்ஜிஆர் அவர்களுடைய கொள்கை முரண்பாட செயல்படுறாரு இபிஎஸ் அப்படிங்கிறார். காலம் எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டுமே பாடம் கற்பிக்குமா அல்லது எல்லாத்துக்கும் பாடம் கற்பிக்கும்ல? ஆகவே எத்தனை வழக்குகள், எத்தனை பொதுக்குழு, என்னென்ன பிரச்சனைகள் நடந்தாலும் அதை தாங்குகிறவர்களுக்கு தானே அதனுடைய வழி தெரியும். ஆகையினால முட்டையிடுற கோழிக்கு தான் அதனுடைய வழி தெரியும். ஆம்லேட் போட்டுல கொஞ்சம் அப்படியே லைட்டா மிளகு தூள் போட்டு அப்படியே மஞ்சள் தூள் போட வேணாம், நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அது தெரியாது. ஆகவே தாக்குபவர்களை விட தாங்குபவர்களுக்கு தான் வலிமை அதிகம். இது ஒன்று. இல்ல அந்த பிரச்சனைக்கான முடிவு வரல, வழக்கு இருக்கு. முடிவு தேர்தல் தானே வரும். நீங்க 2021 2 பேரும் தேர்தல் சந்திச்சீங்க. அடுத்த சட்டமன்ற தேர்தல் தானே முடிவு வரும். அதுக்குள்ள எல்லா பேரும் கபடி 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 கபடின்னு விளையாண்டுட்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நடந்த எல்லா தேர்தலையும் தோல்விதான தழுவி இருக்கு. நான் அப்படிலாம் 13 வருஷம் தோல்வியில தான் இருந்துச்சு. என்னாச்சு அதை கூட விட்டுருங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற போதே. ஆகவே கலைஞர் முதுபெரும் அரசியல் தலைவர் ஆட்சிக்கு வர முடியல. அவருடைய பாதம் இதாக நான் இருப்பேன் அப்படிலாம் சொன்னாங்க. அவர் வந்தவுடன் நான் ஆட்சியை கொடுத்து விடுவேன் சொன்னார், ஒப்புதல் வாக்குமூலம் தேர்தல் நேரத்தில். ஆனாலும் 2011 எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்ததே. அரசியல் சார் கீழே மேல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மக்கள் ஆதரித்தால், நல்லது செய்தால், இந்த பிரபஞ்சம் ஏற்றுக்கொண்டால், நீங்கள் நாகரிகத்துடன் நடந்து கொண்டால், உண்மையிலேயே மக்களுக்கான திட்டங்கள் உங்களிடம் இருந்தால் இங்க செஞ்சிருந்தீங்கன்னா வர போறீங்க, செய்யலனா உங்களை தூக்கி கடாச போறாங்க. இதுதானே வாழ்க்கை. இன்னொன்னு, எடப்பாடி தோத்துட்டாருன்னு சொல்லி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் கேட்கிறேன், நீங்க என்ன ஜெயிச்சீங்க? அந்த கேள்வி நம்மளே கேட்டு பார்க்கணும்ல. அதாவது இரட்டை தலைமை இல்லாம ஒற்றை தலைமையா வந்தா எளிமையா ஜெயிக்கலாம்னு சொன்னது யாரு? இபிஎஸ் அவர்கள் சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த தேர்தல் என்னாச்சு அப்படிங்கறத அந்த கேள்விக்கான பதில். அதைத்தான் சொல்றேன். நாடாளுமன்ற தேர்தல்ல இந்திய நாட்டினுடைய பிரதமர் நமக்கு இல்ல. நமக்கு வெறும் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான். அதிமுக இரட்டையில நின்னே கட்டுத்தொகை இழந்துருச்சுன்னு சொல்றாங்கல்ல. அப்போ சிக்கல். அப்படி இழந்த கட்சிக்கு நீங்க ஏன் கூட்டு ஒன்னா சேரணும்னு சொல்றீங்க? ஒன்னா சேர்ந்தா ஜெயிக்க முடியும்ல. அதான் இழந்து போச்சே. ஒன்னா சேர்ந்தாதானே ஜெயிக்க முடியும். ஒன்னா சேர்ந்தால் ஜெயிக்க முடியும். அது கட்சியின் தலைவர் தான் முடிவெடுக்க சார். திரு ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர். ஆகவே 2 முன்னாள் முதலமைச்சர்களுக்கும் கோளாறு சொல்லுகிற அளவிற்கு நமக்கெல்லாம், எனக்கெல்லாம், மற்றவர்களுக்கு அண்ணனுக்கு கூட இருக்கலாம், எனக்கு அந்த இது இல்லை. ஆகவே அந்த பார்வையை நான் பார்க்கவும் மாட்டேன். ஆனால் மக்கள் எப்படி பார்க்கிறாங்கன்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும். அதுக்கு அடிப்படை கட்டமைப்போடு இருக்கிற கட்சி அதிமுக. அதுல எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் என்கிற ஒரு ஊடுசால் ஊட்டுபவர்களுக்கு மத்தியில் இல்லை இந்த இயக்கம் அந்த இடத்துக்கு வரும் என்று திரு எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவின் தலைவர்களும் நம்புகிறார்கள். சரி சார், மக்கள் என்ன சொல்லுவார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்.